ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, பாசிப்பயிரை வச்சு ஒரு போண்டா மாதிரி பண்ணி அதை ஒரு குழம்புல டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஆந்திராவில் இந்த டிஷ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ வாங்க இந்த பாசிப்பருப்பை வச்சு ஒரு குழம்பு, பாசிப்பருப்பு போண்டா பண்ணி அதில் ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாசி பயிர் இருக்குல்ல, இந்த பாசி பயிரை நான் ஒரு 4 hours ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறின பாசி பயிர் என்கிட்ட இருக்குது. அப்படி பாசி பயிர் இல்லைன்னா பாசி பருப்பு கூட எடுத்துக்கலாம். இந்த பாசி பயிரை நான் 4 hours ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச பாசி பருப்பை கம்ப்ளீட்டாக தண்ணி எடுத்துட்டு வெறும் பாசி பயிர் மட்டும் சேர்த்துக்கேன். இந்த பாசி பயிரை சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 உப்பு. இதை தண்ணி விடாமல் நான் குறைன்னு அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம், நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. ஊறி இருக்கிறதுனால சட்டுன்னு அரைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம போண்டா மாதிரி உருண்டு போண்டா மாதிரி போட்டு எடுப்போம். ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு 8 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துறேன். இது கூடவே 2 தக்காளி சேர்த்துறேன். ஒரு சிறு துண்டு புளி. இந்த உப்பு புளிப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறு துண்டு வெல்லம், ஒரு சிறு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு. பூண்டு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கங்க, வேண்டாங்கிறவங்க அவாய்ட் பண்ணுறேன். இப்போ இதை ஃபைனாக வெண்ணெய் மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் எண்ணெய் வச்சு எண்ணெய் சுட்டுருக்கு. நம்ம அந்த அரைச்ச பாசி பயிரை நான் போண்டா மாதிரி போட்டு எடுக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பாக எடுக்காதீங்க, கொஞ்சம் மேலே சாஃப்டாக இருக்கட்டும். அப்போ தான் அந்த குழம்பு உள்ளே ஊறும். பெருசாக ஷேப்பு தேவையில்லை, குடிமான மட்டும் ரவுண்ட் ரவுண்டாக போடுங்க. ஷேப் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நல்லா சூடாக இருக்கட்டும். போட்டதுக்கப்புறம் லோ டு மீடியம் ஆக்கிடுங்க, ஏன்னா உள்ள வரைக்கும் வேகணும். இப்போ நம்மளோட தக்காளி, முந்திரி, கசகசா, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்சு ரொம்ப முருகாம இந்த பதத்துக்கு எடுத்துருங்க. இது போட்ட போது நான் ப்ளெயினாக போட்டிருக்கேன். விருப்பப்படுறவங்க இதில் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து பண்ணலாம். ரொம்ப ஓவர் ஃப்ளேவரிங் ஆகிடுமேன்றதுக்காக சாத்து கூட கலந்து சாப்பிட்றதுனால ஓரளவுக்கு மைல்டாக குழம்பு மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் வெறும்னா நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், உள்ள வரைக்கும் இப்படி வெந்திருக்கணும். ஸோ நான் பாசி பயிரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாசி பருப்பில் கூட செய்யலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்குன்றதுக்காக பாசி பயிரில் செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம ஒரு குழம்பு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இதை சேர்த்துருவோம். அந்த குழம்பு சேர்த்துக்கு நான் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். கடாய் ஸ்லைட்டாக சுடட்டும். போண்டா பொரிச்சோம்ல அந்த எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். இந்த டிஷ்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஒரு பக்கம் கூட இருக்கிறது பெட்டர். விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து நான் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஒரிஜினல் ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அது தாளிச்சிட்டு அடுத்து வெங்காயத்தை போடுறாங்க. நான் இப்போ நம்ம சவுத் இண்டியன் டச்சில் பண்ணுறேன். அது நார்த் இண்டியன் டச்சில் இருக்கும். நான் இப்போ சவுத் இண்டியன் டச்சில் கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் வதக்கி செய்யப்படுறேன். நம்ம நார்மல் குழம்பு வைக்கிற மாதிரி வச்சு செய்யப்படுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு பிஞ்சு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் சேர்த்தேன்.
இந்த ஸ்டேஜில் நான் பெருசாக 2 வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்தேன். நான் சொல்கிற மாதிரி அந்த லவங்கம், பட்டை, ஏலக்காய் தாளித்து செய்கிறவங்க செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. கடுகு தொம்பருப்பு அவாய்ட் பண்ணிடுங்க. சோம்பு தாளிங்க, ஜீரகம் தாளிங்க, லவங்கம், பட்டை, ஏலக்காய் தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு, வெங்காயம் நல்லா வேகிறதுக்கு இன்னொரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து, வெங்காயம் நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகி நல்லா சாஃப்டாக வேகட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெந்நீர், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வேகட்டும். மூடி போட்டு வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக வேக வைங்க. நம்ம நடுவில் ஒரு வாட்டி எடுத்துட்டு நல்லா ஒரு கலரிட்டு மறுபடியும் மூடிடு. இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல, அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துருக்கோம். டீஸ்பூன் மஞ்சத்தூள், இன்னொரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டேஜில் மிக்ஸி அலம்பி நம்ம தண்ணி, மூடி போட்டு எண்ணெய் பரண்டு வர வரைக்கும் குக் பண்ணு. பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெய் கரண்டு வருது. இன்னொரு 5 மினிட்ஸ் அலோவ் பண்ணு. இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் அலோவ் பண்ணு. நல்லா சாஃப்டாக வேகட்டும். அந்த பச்சை வாசனை போயிட்டோம். எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சி போட்டது, பச்சை வாசனை போயிட்டோம். இப்போ நம்ம விட்ட எண்ணெய் நல்லா மேலே பிறண்டு வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி, இந்த ஸ்பூனில் 1 2 ஸ்பூன் காரப்பொடி, இந்த ஸ்பூனில் 1 2 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், நான் ஒரு 1/4 கப்பு தயிர் வச்சுருக்கேன். தயிர் சேர்த்தேன். தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் போட்டோன்னே விடாமல் நல்லா கை விடாமல் பரட்டிடுங்க. இந்த தயிர் பாத்திரம் இருக்குல்ல, ஒரு 2 டீஸ்பூன் வெந்நீர் போட்டுட்டு ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மறுபடியும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணு. பார்த்தீங்களா, நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா வறண்டு வருது. இந்த ஸ்டேஜுக்கு நல்லா இது மாதிரி குக் பண்ணிவிடு. இப்போ இதில் நல்ல 1 லிட்டர் தண்ணி, நான் ஹாட் வாட்டர் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துருங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிடுங்க, உப்பு காரம்லாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்ல தலன்னு கொதிச்சு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகட்டும். மறுபடியும் இந்த எண்ணெய் மேலே பிறண்டு வரும், அது வரைக்கும் குக் பண்ணுங்க. ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. நடுவில் வாட்டி கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வறண்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். ஸ்லோ பண்ணிட்டு நம்ம வறுத்த இந்த போண்டாவை போட்டுருங்க.
போட்டுட்டு ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணு. ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணு. நம்ம ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டாச்சு. பார்த்தீங்களா, நம்மளோட பாசி பயிரை வச்சு நம்ம போட்ட போண்டா வச்சு செஞ்ச ஒரு குழம்பு, அட்டகாசமான குழம்பு, நல்லா ஊறிண்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்மளோட டிஷ்ஷு ரெடி. நான் ஃபினிஷ் பண்ணும்போது கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிடுறேன். நம்மளோட பாசிப்பயிறு போண்டா குழம்பு தயார். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி விருப்பப்படுறவங்க 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் போட்டு செய்கிறவங்க இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இறக்கு. நம்ம பாசிப்பயிரை ஊற வச்சு அதுலேருந்து ஒரு போண்டா மாதிரி பண்ணி அதில் வந்து ஒரு குழம்பு செஞ்சு அதில் போட்டிருக்கோம். ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Laksh Bhojana.